புதுக்கோட்டை அருகே கடன் நிலுவைத் தொகை கட்டாத நபர் வீட்டில் தனியார் நிதி நிறுவனத்தினர் அட்டூழியம் செய்து வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை அருகே கடன் நிலுவைத் தொகை கட்டாத நபர் வீட்டில் தனியார் நிதி நிறுவனத்தினர் அட்டூழியம் செய்து வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழகத்தில் விவசாயமும் விவசாயிகளும் தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்கள் பல்வேறு நிதி நிறுவனங்கள் மூலம் மற்றும் வங்கிகளில் கடன் பெற்று தங்களது வாழ்வாதாரத்தை சரி செய்து வருகின்றனர். இதனால் பல நேரங்களில் அவர்கள் நிதி நிறுவனங்கள் மூலம் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதோடு சில இடங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மேலும் புதுக்கோட்டையில் நிதி நிறுவனத்தின் கடன் பெற்று அவமானத்தை சந்தித்த இரு விவசாய சகோதரர்கள் பற்றி தான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள வத்தனக்கோட்டை கிராமத்தில் வசித்து வருபவர் பாலகிருஷ்ணன் மூக்காயி தம்பதியரின் மூத்த மகன் சக்திவேல். அவருக்கு 45 வயதாகிறது. இளைய மகன் முத்துக்குமார் 38 வயதாகிறது. இருவரும் விவசாயிகளை வளர்த்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளனர். இதில் சக்திவேல் முத்து ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் தனது இடத்தை அடமானம் வைத்து 7.50 லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இவரது தம்பி முத்துக்குமார் தனியார் நிதி நிறுவனமான JM ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் ரூபாய் 10 லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் விவசாய வேலை செய்து ஆடு மாடுகளை வைத்தும் பிழைப்பு நடத்தி வந்தனர். இப்போது தாய் மூக்காயி உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில வங்கியில் பெற்ற கடனை சரியாக கட்டி வந்த நிலையில் தனது தாய் உடல்நலக்குறைவால் சிகிச்சையில் இருந்ததால் 3 மாதம் நிலுவைத் தொகை மட்டும் இருவரும் கட்ட முடியாததால் கூடுதலாக கால அவகாசம் கேட்டுள்ளனர். அதாவது கடன் தொகையை கட்ட மறுக்கவில்லை, கால அவகாசம் கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த தனியார் வங்கி நிதி நிறுவன பணியாளர்கள் இந்த முத்து ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு அடமானத்தில் உள்ளது எனவும் வீட்டின் உள்பகுதியும் வெளிப்பகுதியிலும் அதே போன்று வீட்டின் வெளிப்பகுதியில் இந்த இடம் JM ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்திற்கு அடமானத்தில் உள்ளது, சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் 3 மாத நிலுவைத் தொகை ரூபாய் 45,024 ரூபாய் எழுதப்பட்டுள்ளதால் குடும்பத்தினர் மிகவும் உழைத்தவருக்கு பெயிண்டால் அவங்களுடைய வீட்டுடைய உள்புறமும் வெளிப்புறமும் இந்த கடன் தொகையை கட்ட வேண்டும் என்று அந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அதில் எழுதி வைத்துள்ளனர். இதனால் அந்த குடும்பத்தினர் மிகுந்த மனவெழுச்சலுக்கு ஆளாகியதோடு தற்கொலை செய்யும் என்னும் அளவிற்கு அவர்களுடைய மனம் தள்ளப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் சொல்லும் கோரிக்கை அத்துமீறும் நிதி நிறுவனங்கள், அதாவது தனியார் நிதி நிறுவனங்கள் மீது சட்டப்படியான ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.